பாஸ்கர், விஜயனுடைய அரசியல் நகர்வுகள் அப்படின்றது இதற்கு முன்பாக பெரியார் நினைவிடத்திற்கு போனார், அப்புறம் மாநாடு, அதன் பிறகு புத்தக வெளியீடு அப்படின்னு பொது வெளியில் அவருடைய அரசியல் நகர்வுகள் அப்படின்றது பனையூரை தாண்டி இப்போது ஆளுநரோடு சந்தித்திருக்கிறார். இது மாதிரி அவருடைய அரசியல் நகர்வுகள்லாம் எவ்வாறு இருந்திருக்கிறது? மற்ற கட்சிகள், அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவுக்கு எதிராக பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்னிறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் போது தமிழ்நாடு வெற்றி கழகமும் தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அவ்வப்போது ட்விட்டர் வாயிலாகவும் அறிக்கை வாயிலாகவும் தெரிவிப்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த சம்பவத்துல நேரடியாக ஆளுநரை சந்தித்து இது குறித்தான நடவடிக்கைக்கான வலியுறுத்தல்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகமும் களமிறங்கி போராட்டத்தை மேற்கொள்ளும் அப்படிங்கிறது அடிப்படையில கட்சியினுடைய ஒரு சில நிர்வாகிகள் அவ்வப்போது ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் இந்த விவகாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில ஆளுநர் RN ரவியை கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நேரடியாக சந்தித்து வலியுறுத்துகிறார். அதற்கு பிறகு கட்சியில இந்த விவகாரத்துல ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்த்து உடனடியாக அடுத்த கட்டத்துக்கு போராட்ட வடிவங்களுக்கான கட்டங்களுக்காக அதை எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆளுநர் மாளிகையும் ஆளுநர் அவர்களும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பட்சத்துல அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக போராட்டங்களுக்கான நடவடிக்கைகளை முன்னிறுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு கட்சியினுடைய தலைவரும் மற்றவர்களும் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த வகையில தமிழக வெற்றி கழகமும் இந்த விவகாரத்துல அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஓகே பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.